என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. காலை நேரத்திலும் என்னோடு கூட யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உன்னை சந்திப்பேன். இந்த 2026வது வருஷத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சந்திப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லும் பொழுது நான் இந்த வசனத்தை சில வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்புகளிலே நான் அதை வாசித்து பார்த்தேன். நான் அதை வாசிக்கும் பொழுது 1-2 வார்த்தைகள் அதில் கொஞ்சம் வித்தியாசமாய் இருந்தபடியினாலே நம்ம இந்த வார்த்தைகளை மாத்திரம் ஆரம்பத்திலே நாம் கவனிப்போமே. நான் ஒரு ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஐ வில் கம் டு யூ ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாய் நான் உங்களை பார்ப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை ஆங்கில வேதாகமாகிய கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் இன்னொரு வார்த்தை அதில் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஐ வில் மீட் வித் தி அண்ட் ஐ வில் கம்யூன் வித் தி என்ற வார்த்தை. தமிழிலே அந்த வார்த்தை சேர்க்கப்படவில்லை, தமிழிலே அந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனால் ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இதில் இணைத்து சொல்லப்படுகிறது. ஐ வில் மீட் வித் தி, நான் உன்னை சந்தித்து, ஐ வில் கம்யூன் வித் தி, நான் உன்னோடு கூட ஐக்கியப்படுவேன் அல்லது கூடியிருப்பேன் என்ற ஒரு வார்த்தை இதிலே சொல்லப்படுகிறது. நான் தமிழ் வேதாகமத்தில் உள்ள வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு வாக்குத்தத்தத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சந்திப்பேன் என்ற வார்த்தைக்குள்ளே, சந்திப்பேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்குள்ளே நான் இதையும் சொல்லுகிறேன், ஐ வில் கம்யூன் வித் தி. அப்படியானால் நான் உன்னோடு கூடி இருந்து உன்னோடு ஒரு ஐக்கியத்தை நான் உண்டாக்குவேன். இந்த 2026வது வருஷத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உங்களை சந்தித்து உங்களோடு கூட நான் கூடி இருக்க போகிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களை சந்தித்து உங்களோடு கூட நான் ஐக்கியப்படுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தில் ஐக்கியப்படுகிற இந்த சம்பவத்தை பற்றி வாசிக்கும் பொழுது நீங்கள் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்படுகிறதான ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின சில விவரங்களை அவர் சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லுகிற உடன்படிக்கை பெட்டியை சீத்திம் மரத்தினால் நீங்கள் செய்து, அந்த மரத்திலே அந்த சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டதை புன் தகட்டினால் மூடி அதற்கு மேலே நீங்கள் ஒரு தட்டை வைக்க வேண்டும். அதற்கு பேர் கிருபாசனம் என்று சொல்லுகிறார். இந்த கிருபாசனத்திற்கு மேலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலுமாக 2 கேருபீன்களை செய்யப்பட வேண்டும். இந்த கேருபீன்கள் ஒன்றோடு ஒன்று அது முகத்தை பார்க்கிறதாய் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அவைகளின் மத்தியில் இருந்து நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னை சந்திப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை சந்திக்கிற ஒரு வருஷமாக இந்த 2026ஆம் வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை சந்திப்பார் என்று சொன்னால், அவர் சந்திக்கிற ஒரு சந்திப்பு நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அது ஆண்டவர் நம்மோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு வேளையாய் இருக்கின்றது. நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் மனுஷனை உண்டாக்கினார் என்று சொன்னால், மனுஷனோடு தன்னுடைய ஐக்கியத்தையும் உறவையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த ஏதேன் தோட்டத்திலே வந்து அவர்களை சந்திக்கிறவராகவும் அவர்களோடு பேசுகிறவர்களாகவும் ஐக்கியப்படுகிறவர்களாகவும் இருந்தார். ஆனால் அந்த ஐக்கியமானது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே விடுபட்டபடியினாலே ஆண்டவர் இந்த ஐக்கியத்தை திரும்பவும் துவங்க வேண்டும் என்று விரும்பினபடியினாலே தான் ஆசரிப்பு கூடாரம் என்கின்ற ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் உண்டாக்கினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது கடந்த நாட்களிலே எனக்கு ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை என்னுடைய மனதிலே கொண்டு வந்தார். கர்த்தர் ஒருவரை சந்திக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சந்திப்பு ஒருவருக்கு உண்டாகும் என்று சொன்னால், அந்த சந்திப்பிலே 3 காரியங்கள் நடக்கிறது. அல்லது நான் இப்படி சொல்லுகிறேனே, தேவன் ஒருவரை சந்திப்பார் என்று சொன்னால், அந்த சந்தித்து தேவன் நம்மோடு ஒரு அன்பை, ஒரு உறவை வளர்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு 3 காரியங்கள் உண்டாகிறது. நான் வேகமாய் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது அவர் வாக்குத்தத்தத்தை அடையும்படியாய் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் ஒருவரை சந்திப்பார் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு விருத்தியை அருள் செய்கிறார். மூன்றாவதாக, தேவன் ஒருவரை சந்திப்பார் என்று சொன்னால் அவர் வல்லமையை அறிவிக்கிறவராய் இருக்கிறார். நான் வேகமாய் 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தேவைப்படுகின்ற சூழ்நிலையிலே நீங்கள் அதை எழுதி கொள்ளலாம். தேவன் ஒருவரை சந்திக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தத்தை அடையும்படியாய் செய்கிறார். பர்ஃபார்ம் த ப்ராமிஸ். இரண்டாவதாக, விருத்தியை அருள் செய்கின்றார். பிரசன்ட் த ப்ராஸ்பர், பிரசன்ட் த ப்ராஸ்பர். மூன்றாவது, வல்லமையை அறிவிக்கும்படியாய் சந்திக்கின்றார். டு ப்ரொக்ளேம் ஹிஸ் பவர், அவருடைய வல்லமையை நமக்கு அறிவிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது கர்த்தருடைய சந்திப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆவலாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எந்த வாக்குத்தத்தத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை அடையும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெறுமையாய் இருக்கிற சூழ்நிலையிலே உங்களை விருத்தி அடையும்படியாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு அறிவிக்கிறவராய் இருக்கின்றார். நான் வேகமாய் இந்த 3 காரியங்களுடைய சம்பவங்களை மாத்திரம் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு வேகமாய் நான் சொல்லுகிறேனே. நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார், ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் முதலாவதாக ஒரு தேவனுடைய சந்திப்பை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், தேவன் உங்களை சந்தித்து தன் ஆபிரகாம் ஈசாக்கிற்கு எந்த ஆணை வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, தேசத்தை கொடுத்தாரோ, அந்த தேசத்திற்கு அவர் உங்களை கொண்டு போவார், அந்த தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னார். நான் அதை தான் சொன்னேன். ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார் என்று சொன்னால் முதலாவதாக தேவன் வாக்குத்தத்தத்தை அடையும்படியாய் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இதை புரியும்படியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே. ஒரு காலகட்டத்திலே யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான் என்பதை அறிந்த பின்பு யோசேப்பினுடைய குடும்பத்தினர் யாவரும் யோசேப்பினிடத்தில் எகிப்திற்கு வருகிறார்கள். மிகுந்த பஞ்ச காலங்களாய் இருக்கிறபடியினால், பஞ்சத்தினுடைய தாக்கம் அதிகமாய் இருக்கிறபடியினாலே யோசேப்பினிடத்திலே போய் எகிப்திலே தங்கியிருப்போம் என்று யோசேப்பினுடைய குடும்பம் யாக்கோபோடு சேர்ந்து 70 பேராய் அவர்கள் வருகிறார்கள். 4 தலைமுறைகள் இருக்கிறார்கள், 400 வருஷங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அந்த இடத்துல இருக்க இருக்க என்ன ஆயிருதுன்னா, அந்த தேசத்தாருக்கு அவர்கள் அடிமையாய் மாறிவிடுகிறார்கள். ஒரு அடிமைத்தனம். யாத்திராகமம் தொடங்கும் பொழுது அடிமைத்தனத்திலே ஆரம்பிக்கிறார்கள் இஸ்ரவேலர். இந்த அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, எகிப்தியர் இவர்களை போக விட மாட்டாங்க, போக விடவில்லை. அதே நேரத்தில் இவர்களுக்கும் எகிப்தை விட்டு போக மனதில்லை. 2 விதத்திலே நான் சொல்லுகிறேன். ஒன்று, இவர்களுக்கு போக மனதில்லை. இரண்டாவது, எகிப்தியர்கள் இவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு தங்கள் வேலைகள் எல்லாம் அவர்களை செய்யவிட்டு அவர்களை போக விடாதபடிக்கு அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2 சூழ்நிலைகளின் மத்தியிலே
யாக்கோபு ஒரு நாள் மரித்து போகிறார். இந்த யாக்கோபு ஒரு நாள் மரித்து போகும் பொழுது அப்பொழுது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்னா, யோசேப்பை கூப்பிட்டு, நீ இந்த இடத்துல என்னை அடக்கம் பண்ணி விடாதபடிக்கு நீ தயவு செய்து நீ என்னுடைய பிதாக்கள் இருக்கிற இடத்திற்கு நீ என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிடு. ஆபிரகாம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாரோ, சாராளை எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாலோ, ஈசாக்கு எங்கே அடக்கம் பண்ணினோமோ அதே இடத்துல நாங்கள் லேயாலயம் அடக்கம் பண்ணினோம். அதே இடத்திற்கு அதே ஸ்தலத்திலே என்னை நீ அடக்கம் பண்ணி இந்த தேசத்திலே பண்ணாதே என்று சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கும் பொழுது என்ன யோசிப்பேன்னா, இவங்க இங்கேருந்து போக மாட்டாங்கன்ட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆகையினால ஒருவேளை நம்மளை அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஊருக்கு போனாங்கன்னா அப்படியே அங்கே இருந்துருவாங்க அப்படின்ற யோசனையில் யாக்கோபு தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் யாக்கோபை காட்டிலாம் அவங்க பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எப்படின்னா, யாக்கோபை அடக்கம் பண்ண போகும் பொழுது தங்கள் மனைவிமார்களையும் தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் எகிப்திலேயே விட்டுட்டு போனாங்களாம். எதுக்கு? திரும்பி வர்றதுக்கு. அப்போ சுய தேசத்திற்கு வாக்குத்தத்தத்திற்கு போவதற்கு அவர்களுக்கு மனதில்லை. வாக்குத்தத்தத்தை அடையும்படியாய் அவர்களுக்கு மனதில்லை. ஒரு பக்கம் இவங்களுக்கு போறதுக்கு மனதில்லை, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்தியர் விட மாட்டான். ஜனங்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கும்படியா எங்களை போக விடு என்று கேட்கும் பொழுது எகிப்து ராஜா, நான் உங்களை போக விட மாட்டேன் என்று தேவனால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. இந்த நிலையிலே தான் யோசேப்பு மரிக்கும் பொழுது சொல்லுகிறார், நீங்களும் போக மாட்டீர்கள், உங்களை போகவும் விட மாட்டார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களை சந்தித்து இந்த இடத்திலிருந்து அவரே உங்களுக்கு சொந்த தேசத்திற்கு போக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் அழைக்கப்படும் பொழுது, அபிஷேகத்தை பெறும் பொழுது, இந்த ஊழியத்திற்குள்ளே வரும் பொழுது எனக்கென்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலிலே நான் சொல்லுகிறேன், சில நேரங்களிலே என்னுடைய சுயமானது வாக்குத்தத்தத்திற்கு நேராய் போகாதபடிக்கு, சில நேரங்களிலே உலக காரியங்கள் உலக சூழ்நிலைகளிலே அடிபடுகிறபடியினாலே என் வாக்குத்தத்தத்தை நான் அடைவதற்கு நானே தடையாய் மாறுகிறேன். மற்றொரு சூழ்நிலை, இந்த உலகம் என்ன செய்கிறது என்றால், தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நான் அடையக்கூடாது என்பதற்காக சில பிரச்சனைகள், சோதனைகள், காரியங்கள் என்று சொல்லி நான் வாக்குத்தத்தத்தை பெற முடியாதபடிக்கு உலகமும் என்னை தடுக்கிறது. இவைகளின் மத்தியிலே 2026 வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், உன்னால் போக முடியாது, உன்னை போக விடாதபடிக்கு அநேகர் உன்னை தடுத்திருக்கிற சூழ்நிலைகளும் உண்டு, நீயும் செய்ய முடியாது, மற்றவர்களும் செய்ய விட மாட்டார்கள். ஆனால் இதன் மத்தியிலே ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், நான் உன்னை சந்தித்து நீ வாக்குத்தத்தம் அடையும்படி நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை சந்தித்து நம்மை கொண்டு போகிறாராம். தேவன் நம்மை சந்தித்து கொண்டு போகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஒன்று, அவர் யெகோவா ஈரேவாய் இருந்து நமக்கு காரியங்களை முன்னின்று அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் யெகோவா நிசியாய் இருந்து அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நான் வேகமாக 2 காரியங்களை சொல்லுகிறேன். நீங்கள் அடைய முடியாத வாக்குத்தத்தத்தை நீங்கள் அடைவதற்கு தேவன் உங்களை சந்திக்கிறார். அப்படி தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது அவர் 2 காரியங்களாய் நம்மிடத்திலே செயல்படுகிறார். 2 விதங்களிலே செயல்படுகிறார். ஒன்று, அவர் யெகோவா ஈரேவாய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் யெகோவா நிசியாய் இருக்கிறார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த சூழ்நிலைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது 2 வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு கிரியையை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார் என்று சொன்னால், நான் முதலாவது யெகோவா ஈரேயை பற்றி சொல்லுகிறேன். யெகோவா ஈரே
நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் நம்மை சந்தித்து வாக்குத்தத்தத்தை அடையும்படியாய் செய்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் இந்த 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமினிடத்திலே ஈசாக்கை பலியிடும்படியாய் அவர் கேட்கிறார். அப்படி ஈசாக்கை பலியிடும்படியாய் கேட்கும் பொழுது ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்தின் மேல் வைத்து பலி செலுத்துவதற்கு முன்பாக தேவதூதன் சொல்லுகிறான், பிள்ளையாண்டான் மேல் கையை வைக்காதே, நீ எனக்கு பயந்தவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன், ஆகையினாலே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி பிள்ளையாண்டானை பலி கொடுக்காதபடிக்கு தேவனுடைய தூதன் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நிறுத்துகிறார். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்குறார், நம்ம கொடுக்கறதுக்காக போகிறோம். கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அதை சரியான வேளையிலே சரியான நேரத்திலே ஆண்டவர் நிறுத்திவிட்டார். இப்போ நிறுத்தின உடனே ஆபிரகாமுக்கு எப்படியோ பிள்ளையை ஆண்டவர் திரும்ப கொடுத்து விட்டார் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கலாம். ஆனாலும் ஆபிரகாமினுடைய மனதிலே ஒரு சின்ன துக்கம் இருக்குது. என்ன துக்கம் தெரியுங்களா? பலிபீடத்தை கட்டிட்டாரு. அந்த பலிபீடத்தில் தேவனுக்கு செலுத்தும்படியா ஈசாக்கை வைத்து ஈசாக்கை திரும்ப எடுத்தாச்சு. ஆனால் பலிபீடம் காலியாக இருக்கு. தான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பிற்கு நேராய் அவர் மலை மேல் மோரியா மலைக்கு வருகிறார். அப்படி அழைக்கப்பட்டவர் அழைப்பின் கேட்டபடி வந்தார். வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டவர். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார். ஆனால் வந்த இடத்திலே இன்றைக்கு அவர் செலுத்தும்படியாய் பலிபீடம் காலியாய் இருக்கிறது. நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. பலிபீடத்திற்கென்று ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை சந்தித்து அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுகிறார். அதுக்கு முன்னால் ஆசீர்வாதத்தை பற்றி பேசலை. அப்படியானால் ஆபிரகாமினுடைய இருதயத்திலே நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, எதிலே நான் குறைவுபட்டிருக்கிறேன் என்ற ஒரு குறைவை பற்றி ஆபிரகாம் யோசிக்கிறார். பலிபீடத்தை கட்டிவிட்டேன், தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் பலிபீடத்தை கட்டிவிட்டேன். ஆனால் இந்த பலிபீடத்தை நிரப்புகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எனக்கு இல்லை. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டேன், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராய் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை. அங்கேதான் ஆண்டவர் ஒரு ஆட்டை அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்திலே நீங்கள் 22ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று சொன்னால் அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலே ஆண்டவர் ஆபிரகாமிற்கு சந்திக்க வேண்டுமோ, எந்த இடத்திலே கர்த்தர் ஆபிரகாமிற்கு காரியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல கரெக்டாக சந்தித்து அவனுடைய தேவைகளை கர்த்தர் நிவர்த்தி செய்தார் அல்லது நிறைவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் வருஷமாக வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு காலங்களும் நாம் வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு வரையிலும் அடைய முடியாமல் ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு முன்பாய் நமக்கு குறைவுபட்டது போலவே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியம் குறைவுபட்டிருக்கிறதோ அந்த குறைவை சந்தித்து அதை நிறைவாக்குகிற கர்த்தர் யெகோவா ஈரே இந்த வருஷத்திலே உங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய குறையை சந்திப்பார்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கர்த்தர் என்னுடைய குறைகளை சந்திப்பார். இந்த வருஷத்திலே நான் எந்த காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறேனோ அந்த குறைவை தேவன் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்பீர்களானால் இந்த அப்போஸ்தலர் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை ஒரு 3.5 வருஷ காலம் அவர்கள் இயேசுவோடு கூட செய்தார்கள். ஒரு 3.5 வருஷம் இந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். 3.5 வருஷத்தினுடைய முடிவிலே இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் பரத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் இவர்களுக்கு இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் சாப்பிடுறது கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் சொல்றதை நல்லா புரிந்து கொள்ளுங்களேன். ஒரு பெரிய தெய்வத்தினுடைய அவதாரத்தை அவர் கண்களுக்கு முன்பாய் நேரடியாய் பார்த்தார்கள். ஒரு பெரிய தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நேரடியாய் அனுபவித்தார்கள். ஒரு பெரிய தேவனுடைய எதிர்கால ஊழியர்களாய், ஊழியத்தினுடைய எதிர்காலங்களாய்
அவர் பெரிய தரிசனத்தை பெற்று பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்க. ஊழியத்துடைய ஆரம்பம் என்ன தெரியுங்களா? சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் போயிடுச்சு. சாப்பாடு கூட கிடைக்காம போயிடுச்சு. சாப்பாடு கிடைக்காததுனால பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். பேதுருவோடு கூட மற்ற சீஷர்களும் சொல்றாங்க, நாங்களும் மீன் பிடிக்க வருகிறோம். எல்லாரும் மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போனவங்க இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு நேராக நாம் கடந்து போகும் பொழுது, நாம் எந்த காரியத்திற்காக நாம் தேவனிடத்தில் நிற்கிறோமோ அதனுடைய அடிப்படை தேவை கூட நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு புறப்பட்டு போனார்களாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னா அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். சரிங்களா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஆண்டவர் சொன்னாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். ஆனா வழியிலே அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காத கஷ்டம் வந்து விட்டது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத சூழ்நிலை. சில நேரங்களில் சொல்லுகிறேன், நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்று தேவனுடைய கிருபையை பெற்று நீங்கள் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது இந்த உலகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற சில காரியங்கள், அடிப்படையான தேவைகள் கூட நமக்கு கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம். 100% சொல்கிறேன், போகவே முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் போகவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன் இடத்தை நீ விசாலமாக்கு அப்படின்னு சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் விசாலமாக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி விசாலமாக்குறது? ஒன்றுமே இல்லாத சாதாரணமாக தொடங்குற காரியங்கள், ஒரு வீடு, சின்ன வீடு கட்டுறதுக்கே இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் நான் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு எந்த வழிகளும் எனக்கு இல்லையே, எந்த சோர்ஸுமே எனக்கு கிடையாது. ஒருவேளை எங்கள் அப்பா யாராகிலும் பூர்வீக சொத்து விற்று வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா கூட ஏதாகிலும் சொத்தை வச்சு அதை நல்லா கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு வாங்கி இங்கே ஏதாவது சர்ச்சை கட்டிடலாம். ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பாலாம் ஒன்றும் வச்சுட்டு போல. ஊழியம் என்று வந்த பிறகு அதிலும் நான் சொல்லுகிறேனே, சாம் சுந்தரையா இருந்த காலங்கள் அது வேற. சாம் சுந்தரையா இருந்தால் சில நேரங்களில் அடிக்கடி நான் கூட சொல்லுவேன். ஒரு முறை ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், பாஸ்டரையா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தால் உங்களுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னும் பொழுது நான் சொன்னேன், எங்கள் பாஸ்டரையா இருந்திருந்தால் நான் சர்ச்சையே கட்டி முடிச்சிருப்பேன் அப்போவே. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இவன் அவரே தான் பார்த்துட்டு இருப்பான்னு தெரியுன்றதுனால தான் அவரை எடுத்தாச்சு. இப்போ யார் முகத்தை பார்ப்ப, எங்கே போய் கேட்ப? நான் சொல்லுகிறேன், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான், எதுவுமே இல்லாமல் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அதிசயமாய் செய்தார். நான் விசுவாசிகளாகி உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிற காரியத்தை நான் சாட்சியாகி சொல்லுகிறேன். நீங்கள் அதை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். விசுவாசிகள் இடத்துல நான் சொன்னது, எந்த கடனும் வாங்கி காணிக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, நாங்கள் சபை கட்டுறோம், யாருக்கிட்டையும் நீங்கள் காணிக்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், 22வது வருஷத்தில் நம்ம ஆரம்பித்தோம், இன்னைக்கு 25 முடிக்கணும். இந்த 3 வருஷங்களுக்குள்ளே தேவன் செய்த அதிசயங்கள் ஏராளம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்தவர், அதிகமாய் செய்தவர், அதிகமாய் பண்ணினவர். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நடத்தும். நான் சொல்லுகிறேன், என்னிடத்திலே நான் வெறுமையாக இருக்கிறேன். ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறேன், வல்லமையை வைத்திருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் எனக்கு இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நான் வைத்திருந்தாலும் நான் அடிப்படை தேவைகளையே என்னால் நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது, ஒரு வாக்கு தத்தத்திற்கு நேராக நான் எப்படி கடந்து போவேன் என்று கேட்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யெகோவா ஈரே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்திற்கு நிறைவேறுவதற்கு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சந்தித்து உங்கள் தேவைகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை அடையும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகிற வழியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், அமலேக்கியன் அவர்களுக்கு விரோதமாய் வருகிறான். இந்த அமலேக்கியன் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும் பொழுது ஆண்டவர் ஒரு யுத்தத்தை இஸ்ரவேலர் சந்திக்கும்படியாய் அனுமதிக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.
கானான் தேசத்திலிருந்து கோசேன் நாட்டிலிருந்து, எகிப்து என்ற கோசேன் நாட்டிலிருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்றால் ஏறக்குறைய வேதத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் அதனுடைய கணக்கின்படி சொல்லுகிறார், ஒரு 250 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. 250 கவனிங்க, 250லேருந்து 400 கிலோமீட்டர். சரி, 400 வைத்துக்கொள்வோமே, சரியாக நீங்கள் கோயில்பட்டியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் வச்சுக்கோங்க, அதான் 400 கிலோமீட்டர். இப்போ இந்த 400 கிலோமீட்டருக்கு நடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நடந்து போவதற்கு 4 நாட்கள் தான் ஆகுமா. நடந்து போனால் 4 நாள் ஆகும். நீங்கள் வண்டியில் போனீங்க, காரில் போனீங்கன்னா ஒரு 6 மணி நேரம், 8 மணி நேரத்தில், 10 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் நடந்தே ஒரு மனுஷன் செல்ல வேண்டுமானால் 400 கிலோமீட்டர் ஏறக்குறைய ஒரு 4 நாள் ஆகும். 4 நாளில் போய் சேர வேண்டிய கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அவர்களை 40 வருஷம் சுற்றி போக பண்ணினாராம். ஏன் சுற்றி போக பண்ணினார் என்று சொன்னால், இவர்கள் போகிற பாதை பெலிஸ்தீர் இருக்கிற தேசம். பெலிஸ்தீர் ஒருவேளை யுத்தம் பண்ணுவதற்கு எழும்பினால் ஜனங்கள் சோர்ந்து போய் விடுவார்கள் என்பதற்காக ஆண்டவர் பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் நடத்தாதபடிக்கு அவர்களை சுற்றி போக பண்ணினாராம். 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் கடந்து வந்தார்கள். கவனிங்க, 40 வருஷம் இவங்க எதுக்காக நடந்து வராங்கன்னு சொன்னால் பெலிஸ்திய யுத்தம் பண்ணுவான் தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இப்போ அமலேக்கிய யுத்தம் பண்ண வந்துட்டான். இப்போ இந்த அமலேக்கியனுடைய யுத்தம் எந்த பிரச்சனை நமக்கு வரும்னு நம்ம நினைச்சோமோ அது வரல, நமக்கு வரக்கூடாத ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அப்படி எடுத்துக்கோமே, நம்ம நினைக்காத ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நினைக்காத ஒரு பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். நீங்கள் இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயர் வைத்தார். யெகோவா நிசி என்று சொன்னால் வெற்றி தருகிற ஆண்டவர், வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய யுத்தம் இவர்களுக்கு நேராய் வருகிறது. இந்த யுத்தத்திலே இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யெகோவா நிசியாய் இருந்து நான் உனக்கு வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிக்க, நான் இதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் 2வது குறிப்பிற்குள்ளே நான் போகிறேன். யெகோவா நிசி சொல்றாரு, நான் இந்த அமலேக்கியரை நான் சும்மா விட மாட்டேன். ஏன் சும்மா விட மாட்டேன்னு சொன்னா, இந்த அமலேக்கியன் உனக்கு விரோதமாய் வருகிறது மாத்திரமல்ல, அவன் ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்கிறான். நீங்கள் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாங்களா? இந்த அமலேக்கு என்ன பண்றான்னா, இஸ்ரவேலரை யாரை வெட்டுறான் அப்படின்னு சொன்னா, பாளையத்துக்கு பின்னால ரொம்ப பலவீனமானவங்க பின்னால் தான் நடந்து வருவாங்க. பின்னால நடந்த பலவீனமானவர்களையும் விடாய்த்து கிடக்கிறவர்களும் ஒரு வியாதியில் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களும் அப்படி வச்சுக்கோங்களேன், நடக்க முடியாமல் விடாய்த்து சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கிடக்கிற. நல்லா கவனிங்க, சில நேரங்களில் நம்முடைய பலவீனத்தை சத்துரு தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வான். அவன் எப்படியாகிலும் இந்த வாக்குத்தத்தத்தை அடையக்கூடாது என்பதற்காக ஏதாகிலும் சில வழிகளிலே நம்மை வீழ்த்துவதற்காக இந்த அமலேக்கியன் போல, அமலேக்கியனுடைய ஆவியை போல சத்ருவானவன் நம்முடைய பலவீனத்தினுடைய சூழ்நிலைகளை அவன் கவனிப்பான். சில நேரங்களில் நம்ம பலவீனப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் எப்படியாகிலும் நம்மளை கவிழ்த்து போடுவதற்கு உலகத்திலே, குடும்பத்திலே, வேலையிலே நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் எப்படியாகிலும் நம்மளை கவிழ்த்து போடுவதற்கு எழும்புகிறார். அதன் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, யெகோவா நிசி நம்மோடு கூட இருந்து எந்த இடத்திலே நாம் தோல்வி அடைவோமோ அதே இடத்திலே தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிங்க, நான் முதலாவது சொல்லுகிறேன், தேவன் உங்களை சந்திப்பார். சந்திக்கிறவர் முதலாவது உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை அடையும்படியாய் செய்வார். வாக்குத்தத்தத்தை நீங்கள் அடைவதற்கு உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் மத்தியிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நீர் எனக்கு வெற்றியை தருவீராக. இந்த வருஷத்திலே நான் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்வீராக. நீர் எனக்கு உதவி செய்வீராக. நீர் எனக்கு உதவி செய்வீராக.
யெகோவா நிசியாய் இருந்து நீர் எனக்கு உதவி செய்வீராக, நீர் எனக்கு உதவி செய்வீராக, நீர் எனக்கு உதவி செய்வீராக. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து, நான் எந்த பலவீனத்தில் இருக்கிறேனோ, நான் எந்த சுகவீனத்தில் இருக்கிறேனோ, இந்த பலவீனத்திலே சுகவீனத்திலே நான் இருக்கும் பொழுது என்னை வீழ்த்தும்படியாய் நினைக்கிறான், என்னை வீழ்த்தும்படியாய் நினைக்கிறான். ஏதோ ஒன்றை என்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறான், ஏதோ ஒரு காரியத்தை என்னிடத்திலிருந்து பிடுங்கணும்னு நினைக்கிறான். 26வது வருஷத்திலே உங்கள் சுதந்திரத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் பிடுங்க பார்க்கிற நினைக்கிற இடத்துல ஒரு யெகோவா நிசி இருக்கிறார், ஒரு யெகோவா ஈரே இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றி தருகிறவராய் இருக்கிறார், அவர் நமக்கு வெற்றி தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார், யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார், யெகோவா நிசியாய் நமக்கு வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யெகோவா நிசியை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எல்லா கரங்களை தட்டி யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஓ ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. நல்ல கரங்களை தட்டி யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, யெகோவா நிசி, யெகோவா நிசி எனக்கு வெற்றி தருவார், எனக்கு வெற்றி தருவார், எனக்கு வெற்றி தருவார், எனக்கு வெற்றி தருவார், எனக்கு வெற்றி தருவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை சந்தித்து நீங்கள் அடைய வேண்டிய வாக்குத்தத்தத்திற்கு அவரே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் சந்திக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. அப்படியானால் இங்கே மோவாப் தேசத்திலே காணப்படுகிற ரூத்திற்கும் நகோமிக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாம் வாசிக்கின்றோம். சம்பவம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாய் 1-2 காரியங்களை சொல்லுகிறேன். நல்ல பெத்லகேமிலே அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்ந்த எலிமெலேக் மற்றும் நகோமி என்ற குடும்பத்தினர் தங்களுடைய தேசத்திலே பெத்லகேமிலே ஒரு பஞ்சம் வந்தபடியினாலே அந்த பஞ்சத்திலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக்கொள்ள மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். போகிற இடத்துல எலிமெலேக் செத்து விடுகிறார், மரித்து போகிறார். மரித்து போன உடனே இந்த நகோமி என்ன யோசித்தாங்கன்னா, நம்ம எப்படி திரும்பி போகிறது ஊருக்கு, இங்கேயே எப்படியாக இருந்துருவோன்னு சொல்லி தங்களுக்கு இருக்கிற 2 ஆண் பிள்ளைகளுக்கும் அங்கே இருக்கிறவர்களை மோவாபிய பெண்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள். கொஞ்ச நாளில் 2 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். இப்போ வெறுமையான ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது
வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த மோவாபினுடைய தேசத்தில் இருந்த நகோமியை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் ஒரு சின்ன சூழ்நிலையை சொல்லுகிறேன், நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்க, சரிங்களா? பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்திற்கு வந்தவர்கள் எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், நிறைவுள்ளவர்களாய் நான் கடந்து போனேன் என்று நகோமி சொல்லுகிறார். அப்போ ஒரு நிறைவு கிடைக்கிறது. இந்த நிறைவுள்ளவளாய் அவள் போய் சேருகிறாள். புருஷன் மரிக்கிறாள். அந்த நிறைவை வைத்து பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்கிறாள். திருமணம் செய்தது யாரை என்று சொன்னால், அந்நாட்களிலே மோவாபினுடைய ராஜாவாய் இருந்த எக்லோனுடைய 2 குமாரத்திகளை திருமணம் செய்கிறார். எக்லோனுடைய குமாரத்திகள் என்று சொல்லும் பொழுது ஓர்பாலும் ரூத்தும் தான் எக்லோனுடைய குமாரத்திகள். ஏன் இந்த எக்லோன் தங்களுடைய குமாரத்தை இஸ்ரவேலருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, இந்த எக்லோனுடைய தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். யார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னாகும் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பாலாக் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா. இந்த பாலாக் தான் பீலேயாமை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் சொல்லுகிறார். ஆனால் பீலேயாம் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்க முடியாது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் யார் என்று சொன்னால் இஸ்ரவேலர். எக்லோன் நினைச்சாரு, பாலாக் எக்லோன் இடத்துல சொல்லி எக்லோன் நினைச்சார் தன்னுடைய பிள்ளைகளை யாராயிலும் ஒரு இஸ்ரவேலருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ட்டு. கரெக்டாக எலிமெலேக்கனுடைய குடும்பம் மோவாப் தேசத்திலேருந்து வந்து அவங்க செட்டில் ஆன உடனே நல்ல வசதியானவங்க, பெரிய வசதி உள்ளவங்கன்றதுனால அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். காரியம் மாறுதலாய் போகிறது, பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, நகோமியும் ரூத்தும் கால்நடையாய் நடந்து வந்தார்களாம். அவள் சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் நான் போனேன். ஆனால் நிறைவுள்ளவளாய் போனவள் 1ஆம் அதிகாரம் 8வது 19வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் எப்படி போனார்கள்? நடந்து. நிறைவுள்ளவளாய் வந்தா. இன்னைக்கு நடந்து போகிற அளவிற்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கைக்கு வந்து விட்டது. இந்த வெறுமையான வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நகோமியை விருப்தியாக்கினது தான் நீங்கள் வாசிக்கிற இந்த ரூத்தினுடைய சரித்திரம். நான் கவனிங்க, நான் 2 காரியங்களை சொல்கிறேன். விருப்தியாக்குதல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் 15வது 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நகோமி விருப்தியான 2 காரியங்கள், விருப்தியாக காரணமாய் 2 காரியங்கள் சொல்லப்படுகின்றது. என்னவென்றால் வாசிங்க. ஆறுதல் செய்கிறவன் அப்படின்னா வெறுமையாய் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்வதும். கவனிங்க, இந்த 1ஆம் தேதியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் வெறுமையாக வந்திருக்கலாம், ஒருவேளை வெறுமையாக வந்திருக்கலாம். இங்கே உட்காந்துட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து வசனத்தை கேட்கும் பொழுதே வெறுமன்னும் பொழுதே 1ஆம் தேதி வீட்டுக்கு போய் வீட்டுக்கு சமையலுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், என்ன யோசுவா என்ன வாங்கி கொடுக்கணும், ஒன்றுமே இல்லை பாஸ்டர், என்ன வாங்கி கொடுக்க போகிறேன்னே தெரியலை. வீட்டுக்கு போன உடனே நீ என்ன எடுத்து கொடுக்க போகிறீங்க, என்ன செய்யலாம் இன்னைக்கு, என்ன சாப்பிடலாம் இன்னைக்கு. சில நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய சோதனை, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெரிய சோதனை. நாளைக்கு பண்டிகை, நாளைக்கெல்லாம் நல்லபடியாக எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே பாக்கெட்டை தடவி பார்ப்பாங்க என்ன இருக்குதுன்ற மாதிரி. எதையுமே சந்தோஷமாய் கொண்டாடக்கூடாதபடிக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பாரம் நம்மை சுமத்தி கொண்டே இருக்கிறது, வெறுமையாக்கி கொண்டே இருக்கிறது. எந்த சந்தோஷமும் நிறைவல்ல, அது வெறுமையாய் மாறுகிறது. ஒரு சந்தோஷத்தோடு நிறைவாய் போன நகோமி ஒரு வெறுமை என்ற ஒரு இடத்திற்கு வந்தாள். அந்த வெறுமையிலிருந்து தேவன் அவளை விருப்தியாக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவளுக்கு ஆதரவாய் இருந்தாராம். இந்த உலகத்தில் சொல்லுகிறேன், நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் ஒரு வசன பகுதியை வாசிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு சகரியா எலிசபெத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தம்பதியை குறித்து சொல்லப்படுகின்றது. இந்த சகரியா தூபம் காட்டுகிற ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்திருந்தாராம். ஒரு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே போய் அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த தூப பீடத்தினுடைய வலதுபுறத்திலே ஒரு தேவ தூதன் தோன்றினாராம். பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் ஊழியம் செய்ய போகும் பொழுது
ஒரு தேவதூதன் வந்து சொல்கிறாரு, சகரியாவே நீ வந்து ஜெபிச்ச, உனக்கு பிள்ளையே இல்லைன்னு ரொம்ப நாளாக ஜெபிச்ச, ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறாருன்னு. உடனே சகரியா கேட்குறாரு, எனக்கு வயசாயிடுச்சு, என் ஒய்ஃபும் கிளவி ஆகிட்டா, இப்போ போய் எப்படி அது நடக்கும் அப்படின்னு. உடனே நான் சொன்னதை நீ நம்பலை, ஆகையினாலே உனக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் நீ ஊமையாயிருப்ப அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ நான் சிச்சுவேஷனை சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்களேன். புருஷங்காரன் வேலைக்கு போகிறாரு, வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது ஊமையாக வர்றாரு, என்ன சொல்லுவாங்க மனைவி? அப்போவே சொன்ன வாயை வச்சுக்கிட்டு கேட்கல, கையை வச்சுட்டு சும்மா இருங்கன்னா கேட்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு இடத்துல போய் வண்டியை ஓட்டிட்டு போகிறவர் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு, பின்னால் வந்தவன் தெரியாமல் வண்டியை தட்டிட்டா, நம்ம மேலே விழுந்துச்சு, ஒரு காயம் பட்டுடுச்சு, சும்மா அப்படி சராய்ப்பு வந்துருச்சு. வீட்டுக்கு போய் ஏமா வண்டியில் விழுந்து ஒரு சராய்ப்பு ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க? இல்லையே, நீங்கள் ஸ்லோவாக தானே போவீங்க, விழ மாட்டீங்க அப்படின்னு இந்த மனைவியாக சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் விழுவீங்கன்னு, எடுத்த உடனே அதனை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சகரியா வீட்டுக்கு போன உடனே ஊமையாக தான் போகிறான். ஆனால் ஊமையாய் சகரியா வீட்டுக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் அவங்க வீட்டில் வரல, எந்த சூழ்நிலையும் வரல. ஏன் என்று சொன்னால், சகரியாவிற்கு எலிசபெத் ஆறுதலாக இருந்தால், எலிசபெத்திற்கு சகரியா ஆறுதலாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு தேவன் ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ரூத்தினுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, போவாஸ் ரூத்துக்கு செய்த ஆறுதலை பற்றி சொல்லப்படுகிறது. ரூத், நீர் எனக்கு ஆறுதல் செய்தீர் என்று சொல்லுகிறார். என்ன ஆறுதலை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே இந்த விதைகளை தானியங்களை பொறுக்குகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது இல்லாதவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், தரித்திரர்கள், இவர்கள் தான் அதை பொறுக்குவார்கள். அப்படியே அந்த தரித்திரர்கள் வந்து அதெல்லாம் பொறுக்கும் பொழுது மற்றவர்கள் அவர்களை கிண்டல் பண்ணுவாங்களாம், கேலி பண்ணுவாங்களாம், அவர்களை அசட்டை பண்ணுவார்களாம், அவர்களை ஏளனமாக கேவலமாக நினைப்பாங்களாம். ரூத் அந்த கதிர்களை அவள் பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது போவாஸ் அவளை குறித்து விசாரித்து அவளோடு பேசும் பொழுது ரூத் சொல்றா, நீர் எனக்கு ஆறுதல் செய்தீர் என்று சொல்லுகிறார். அப்படி என்ன பெரிய ஆறுதல் அவர் செய்தார்னு சொல்லி நீங்கள் 15ஆம் வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிப்பீர்களானால், 2ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். பாருங்க, போவாஸ் சொல்றார், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்துவதோ கேவலப்படுத்துவதோ அவளை செய்யாதீங்க. அப்படின்னா அப்படிப்பட்டவர்களை ஈனம் பண்ணுவார்கள், அப்படிப்பட்டவர்களை கேவலமாய் பேசுவார்கள். ஈனம் பண்ண வேண்டாம் என்று சொன்னால் அது மாத்திரமல்ல, அவளை அதட்ட வேண்டாம் என்று சொன்னார். அதட்ட வேண்டாம், நல்லா கவனிங்க. இப்படிப்பட்டவர்களை அதட்டுவதும் ஈனம் பண்ணுவதும் அந்த காலத்தில் ஒரு வாடிக்கையாய் இருந்தது. ஆனால் அப்படி செய்யாதிருங்கள் என்று சொல்லி போவாஸ் எச்சரிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே சில நேரங்களிலே நம்ம ஈனம் பண்ணுவதும் அசட்டை பண்ணுவதும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை மற்றவர்கள் ஏளனமாய் பேசுவதும் இந்த காலங்களிலே நிறைய இருக்கிறது. அதுவும் கிறிஸ்தவர்களாய் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்ம ஒரு கேவலமாக நினைக்கிற மாதிரி, கேவலமாக நம்ம பேசுகிற மாதிரி, கேவலமாக யோசிக்கிற மாதிரி. நான் சொல்லுகிறேன், உங்களை யாரு மட்டமாக கேவலமாக ஈனம் பண்ணினாலும் சரி, உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாரையுமே கவனிக்காதீங்க, தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினாலே எங்களுக்கும் அவர் ஆறுதல் செய்தார். தேவன் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறதை போல எங்களுக்கும், சிறுமைப்பட்டிருக்கிற எங்களுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, ஓ இஸ்ரவேலினுடைய ஆறுதலுக்காய் காத்திருந்த சிமியோனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். எந்த ஆறுதல் இஸ்ரவேலருக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த ஆறுதலை சீமோன் கையிலேயே வாங்கிவிட்டாராம். நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே 2026 வருஷத்தில் நீங்கள் எங்கேயும் போய் ஆறுதலுக்காக தேடாதீங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை யாருமே விசாரிக்கலை, என்னை யாருமே கேட்கல, என்னை யாருமே வந்து பார்க்கல,
என்னை யாருமே எதுவுமே செய்யல, யாருமே எதையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். He is our consolation and he is our courage. அவர் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். நீங்கள் ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 2:20. தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். அவளை பார்த்து பாருங்க, நமக்கு நம்மை ஆதரிக்கிற ஒரு சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார் போவாசை. நம்மை ஆதரிக்கிற, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஏதாயிலும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்மை ஆதரித்து நம்மை பலப்படுத்துகிறவர்கள் கிடையாது. ஆதரித்து பலப்படுத்துகிறவர்கள். நான் சொல்லுகிறேன், சந்தோஷம் வரும்போது எல்லாம் சேர்ந்து அனுபவிப்பாங்க. ஆனால் துக்கம் வரும் பொழுது யாருமே நம்மளை ஆறுதல் படுத்த மாட்டாங்க, யாருமே நமக்கு ஆதாரமாக இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு அவன் ஆறுதல் செய்கிறவனாக இருக்கிறான். என்ன ஆறுதலை செய்கிறான் என்று சொன்னால், வேதம் அதற்கு அடுத்த அதிகாரங்களிலே சொல்லுகிறது. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் உனக்கு எந்த முறையிலே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ, ஆதரிக்க வேண்டுமோ, அப்படி நான் ஆதரவு செய்வேன் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நகோமி சொல்லுகிறார், அந்த மனுஷன் நமக்கு இந்த ஆதரவை செய்யும் வரையிலும் அவன் ஒரு நாளும் இளைப்பாற மாட்டான். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. உங்களுக்கு ஆறுதல் செய்வதிலோ உங்களை ஆதரிப்பதிலோ தேவன் முந்தினவராய் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் யாரும் ஆறுதல் செய்யவோ உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கவோ நீங்கள் எதிர்பாராதபடிக்கு உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்திலே எசேக்கியா ராஜாவிற்கு விரோதமாய் ஒரு பெரிய சனகரி படையே வந்தது, அசீரிய படைகளே வந்தது. ஆண்டவர், நீங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலும் நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 இடங்களிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமாய் இந்த ஜனத்திற்கு நான் ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜா சொல்றார், ஒரு பிரபலமான ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள், அசீரியர்கள். ஏற்கனவே இஸ்ரவேலரை வீழ்த்தி விட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. பிள்ளை பெற நோக்கமாக இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. நான் ஒரு காரியத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும், ஆனால் அதை சந்திப்பதற்கான பலன் எனக்கு இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஆறுதலும் நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆதரவு, நம்முடைய ஆதாரம் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், 2025ஆம் வருஷம் முழுவதும் ஒரு ஆறுதலற்ற நிலைமையிலே நாம் இருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் கூட நிம்மதியாய் நாம் இருப்போமா என்று ஒரு நிம்மதியை தேடும் பொழுது அந்த நிம்மதி கிடைக்காமல் நம்முடைய நிம்மதி அடிக்கடியாய் கெடுக்கிறவர்களாய், அடிக்கடியாய் நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களாய் அநேக வேதனைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த 26வது வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆறுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, எத்தனை பேர் எனக்கு ஆதரவே இல்லை, யாருமே நான் தனிமையாக இருக்கேன், எந்த வழியில் யாருமே எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி ஆதரவே இல்லாமல் இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், மனிதன் தன்னுடைய கரத்தை அடைத்து கொள்ளலாம், மனிதன் கதவுகளை அடைத்து கொள்ளலாம், ஆனால் மனிதன் அல்லாமல் கர்த்தர் எனக்கு கதவை திறக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உடைக்கப்பட்டு எத்தனை சூழ்நிலைகளிலே நான் ஓடி போனாலும் என்னை தேவன் அழைத்து வந்து, நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், நான் உனக்கு ஆகாரமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆறுதலாக இருக்கிறவர், நமக்கு ஆதரவாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? நான் இன்னும் ஒரே ஒரு குறிப்பு இருக்குது, நான் முடிச்சிட்டேன். நீங்கள் சோர்ந்துடக்கூடாது. எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே நீர் தான் எனக்கு ஆறுதல் என்று சொல்ல போகிறோம். கண்களை மூடி வலது கரத்தை இருதயத்திலே வைத்து, நீர் என் ஆதரவு ஆண்டவரே, நீர் என் ஆறுதல் ஆண்டவரே. நீ யோசிச்சு பாருங்களேன், யார் நம்மளை ஆறுதல் படுத்துவாங்களோ இன்னைக்கு அவங்களே வேதனைப்படுத்துகிறாங்கல்ல.
யார் நமக்கு ஆதாரமாக இருக்கணுமோ அவங்களே இன்னைக்கு நம்மளை குத்தி குத்தி பேசுகிறாங்கல்ல. அதாங்க உலகம். ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் சொல்லுகிறேன், இந்த கோயில்பட்டிக்கு வந்த நாள் வரை அது 18 வருஷங்கள் ஏறக்குறைய கடந்து விட்டது. இந்த 18 வருஷங்களில் எனக்கு யாராயிலும் ஒருவர் ஆறுதல் சொல்லுவார்களா என்று சொல்லி ஒரு ஆறுதலையும் நான் எதிர்பார்க்கவில்லை. தேவன் எனக்கு ஆறுதலாக இருந்தார். நான் போன பாதைகளிலே நான் சொல்கிறேன், இதே இடத்துல சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிற அந்த கிரவுண்டில் ஒருத்தர் சிட்டிக்க போட்டு சொன்னார், இந்த கோயில்பட்டியில் நீங்கள் எப்படி ஊழியம் செஞ்சிடறேன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னார். இதே சிட்டிக்கப்பட்டு தான் பேசினார், நீங்கள் எப்படி இந்த கோயில்பட்டியில் நீ ஊழியம் செய்கிறேன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னார். சிட்டிக்க போட்ட அன்னைக்கு நான் அவரை பார்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன், 18 வருஷம் ஆச்சு, இன்னைய வரைக்கும் அந்த முகத்தை நான் திரும்பி பார்க்கல. இன்னைய வரைக்கும் அந்த முகத்தை நான் திரும்பி பார்க்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையில் அடிக்கடி பாம்பு போகுதுன்னு சொல்லுவாங்க, இங்கே உள்ள நிறைய பாம்பு வருதுன்னு வாங்க. 18 வருஷம் ஆச்சுங்க, இது வரைக்கும் நான் ஒரு பாம்பை கூட உயிரோட பார்க்கல. இங்கே தம்பிமார்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த தம்பிமார்களில் ஒருத்தர் வந்து பாம்பு அடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவன் மாதத்துக்கு ஒரு பாம்பை அடிச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான் எனக்கு. ஐயா ஒரு பாம்பு வந்துருச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், அந்த வெளியில். திடீர்னு அதுக்குள்ளே அது ஒரு பாம்பு ஒன்று வருதுன்னாங்க. இந்த பாம்பு எப்படி தான் இருக்கும், அது முகத்தை பார்க்கலாமேன்னு ஓடி போனேன். நான் பார்க்கறதுக்கு தான் போனேன், அடிக்கலாம் போலங்க. ஆனால் அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சான். நான் சாட்சியாக சொல்கிறேன் உங்களுக்கு, செத்த பாம்பை தான் நான் பார்த்துருக்கேனே ஒழிய உயிரோட ஒரு பாம்பு எனக்கு முன்பாக இது வரைக்கும் வந்து நின்னதில்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆண்டவர், என்னை ஆதரிக்கிறவர் ஆண்டவர். மனுஷனுடைய முகத்தை பார்த்தல்ல, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இருக்கிறதுக்கு இடம் கூட சரியா இல்லாம 3 மாசம் குழந்தை, அப்போ இஸ்ரேல் இடம் கூட கிடையாது, வீடு கூட கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு நிர்பந்தமான நிலைமையில வந்த எங்க அம்மா ராத்திரி எழுந்து அழுகுறாங்க. இதே இடத்துல பழைய ஜெப வீட்டில் எழுந்து அழுகுறாங்க ராத்திரி 1 மணிக்கு. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டியேடா, இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறியே. நான் அவங்களை ஆறுதல் படுத்தினேன். கரெக்டாக ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸ், காலையில் குட் ஃப்ரைடே, நைட்டு 1 மணிக்கு என்னோட கூட என் தாயும் என் சகோதரியும், அப்போ நான் இஸ்ரேலில் கூட்டுறோம். 3 மாதம் குழந்தை, திடீர்னு அவசரமாக ஏதாவது தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னு அவங்கள கூட்டிட்டு வந்தேன். அப்போ ஒரு 1:30 மணி இருக்கும், என் சகோதரி எழுந்து அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அழுகுறா. என்ன காச்சு, நெஞ்செல்லாம் வலிக்குதா? ஐயோ நெஞ்செல்லாம் வலிச்சா நான் என்ன பண்ணுறது? சரி வண்டி எடுத்துகிட்டு போ. எனக்கு தெரிஞ்சது அப்போ புவேஸ்வரி ஆஸ்பத்திரி தான். ஏன்னா அந்த வழியாக தான் வந்திருக்கிறேன், அந்த வழியாக தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவேன் நான். நேராக அங்கே கூட்டிட்டு போனால் அவங்க ஒரு ஊசி போட்டு சொன்னாங்க, தூங்கிட்டு வாங்க, ஒன்றும் இல்லை, ஏதாவது நாளை காலைல வந்து பாருங்கள். சரி அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு படுக்க வச்சுட்டு நான் அப்படியே முழங்கால் போட்டு சோத்துறேன். மெசேஜே வரல, மெசேஜை எடுக்கல நான். ஆக்சுவலாக ஒரு மெசேஜும் வரல. சோத்துறேன்னு உட்காந்துருக்கிற. திடீர்னு அழுகிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா அழுதுன்னு இருக்காங்க. என்னம்மா ஏமா அழு? என்னடா இப்படி வந்து கோயில்பட்டியில் மாட்டிக்கிட்டே நீ? வீட்டில் எவ்வளோ செல்ல பிள்ளை, 8வது பிள்ளை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்றா அப்பா செல்லமாக இருப்பாங்க, இல்லை அம்மா செல்லமாக இருப்பாங்க. எனக்கெல்லாம் என் அப்பாவும் செல்லம், எங்கள் அம்மாவும் செல்லம். இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா என்னை விட மாட்டாங்க. எங்கள் அண்ணன் பெரியவன் சொல்லுவான், எனக்கு மூத்தவன் சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் பிலிப்பு தான் உங்களுக்கு, அவனையே தான் பார்க்கணும். இன்னைய வரைக்கும்ப்பா உன் குரலை கேட்டால் போதும்ப்பா ஓன்னு அழுகுறாங்க. என்ன பண்ணுறது? அவங்கள ஆறுதல் படுத்திட்டு உட்காந்துட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா, என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சுட்டீங்களே அப்படின்னு. நான் ஒரு வார்த்தை, என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்தீங்களே, பெரிய தரிசனத்தை பாடுற, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வேன்லாம் சொன்னார். என் தரிசனம், என் வாக்கு தத்தத்தெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ இப்படி கூட வசனம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இப்படிலாம் வசனம் இருக்கா, ஆண்டவர் இப்படியா தரிசனம் கொடுத்தாரா உங்களுக்குன்னு கேட்பீங்க. என்னை இப்படி கொண்டு வந்துட்டீங்களேப்பா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்னோட கூட என் இருதயத்தை பேசினார். ஆண்டவர் சொன்னார், நீ வந்து ஒரு வாரம் கூட, 1 மாதம் கூட ஆகலை, 1 வாரம் 2 வாரம் தான் ஆகுது. நீ இதுக்குள்ளே இங்கே வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறியே,
இதே இடத்துல நான் ஒரு 10-20 வருஷமா இருக்கிறேனே, என் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசியான்னு கேட்டார். யோசேப்பு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான், கர்த்தர் அவனோட இருந்தார். அப்படின்னா எப்படி இருந்திருப்பாரு? தேவ தூதரை கூப்பிட்டு எனக்கு ஒரு சிங்காசனத்தை போடுப்பா, அவன் பாட்டுக்கு அப்படி தூங்கிட்டு கிடக்கிறான், நான் சிங்காசனத்தில் இப்படி உட்கார்றேன், அப்படியே உட்காந்துருப்பாரு ஆண்டவர்? சொல்லுங்க. யோசேப்பு எந்த வேதனையோடு அந்த செவுரு ஓரமாக உட்காந்து அந்த செவரை பார்த்து அழுதுகிட்டே இருந்தானோ, ஆண்டவர் அதே செவரு பக்கத்தில் உட்காந்து யோசேப்பு முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் தெரியுங்களா? அழாதேன்னு சொல்ல மாட்டாரு. நீ அழு, உன் வேதனையை நீ கொட்டு, இந்த வேதனை எவ்வளோ அதிகமாக கொட்டுறியோ அதற்கு சரிசமமாக நான் உன்னை உயர்த்த போகிறேன். நீ எவ்வளோ அதிகமாக ஆறுதலற்று இருக்கிறியோ அதற்கேற்ற ஆறுதலை நான் செய்ய போகிறேன். நான் உன்னை அழைத்த தேவன் என்று சொல்லியிருப்பார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2026 வருஷம் ஜனவரி மாதம் 1 தேதியில் தேவ சமூகத்தில் நிற்கிற ஆண்டவர் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளே கடல் மேல் நடந்தாராம். அதே ஆண்டவர் இன்றைக்கு நடந்து வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை அழைத்தவர் நான். நீ யாருக்கிட்டேயும் போய் ஆறுதல் எதிர்பார்க்காத, நீ யாரை உன்னை ஆதரிப்பாங்கல்ல நீ எதிர்பார்க்காத. நான் தான் உன்னை அழைத்தேன். உன்னை அழைத்த தேவன். கண்களை மூடி வலது கரத்தை இருதயத்திலே வைத்து தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க இல்ல. மனிதன் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதன் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆறுதலே, என் ஆதாரமே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆறுதலே, என் ஆதாரமே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்க, இந்த அன்புக்கு நிகரே இல்ல, உங்க கிருபை என்ன காத்ததா வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என்மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என்மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, 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 என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால
நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்ல, உங்க அன்புக்கு நிகரே இல்ல, உங்க அன்புக்கு நிகரே இல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை விருத்தி அடைய செய்வார். கர்த்தர் உங்களை சந்தித்து உன்னை விருத்தி அடைய செய்வார். நகோமியையும் ரூத்தையும் விருத்தி அடைய பண்ணினவர் உங்களை விருத்தி அடைய செய்வார். அவரே உனக்கு ஆறுதலும், அவரே உனக்கு ஆதாரமாய் இருந்து அவர் நம்மை விருத்தி அடைய செய்ய போகிறபடியினாலே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எல்லார கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உட்கார்வோம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் 5 நிமிஷத்தில் நான் முடித்து விடுகிறேன். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 73வது வசனத்திலிருந்து 75வது வசனம் வரையிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை சந்தித்து வாக்குத்தத்தத்தை அடையும்படியாய் செய்கிறவர். அதே போல இரண்டாவதாக நம்மை விருத்தி அடைய செய்கிறவர். மூன்றாவது தம்முடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு அருளி செய்வார், அறிவிப்பார். நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் 73லிருந்து 75 வாசிங்க. தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு, பாருங்க, தம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இரட்சண்ய கொம்பை அவர் ஏற்படுத்தினார். கவனிங்க, நான் இந்த காரியத்தை ஒரே ஒரு பகுதியை மாத்திரம், இரட்சண்ய கொம்பு, அதை தான் நான் வல்லமை என்று சொன்னேன். இரட்சண்ய கொம்பு அப்படின்ற எடுத்துக்கலாம். கொம்புன்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்களேன். கொம்புன்னு சொன்னாலே அதற்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, it speaks of honor, கணத்தை பற்றி அது சொல்லுகிறது. it speaks of holiness, பரிசுத்தத்தை பற்றி சொல்லுகிறது. நான் அதை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பீர்களானால், அன்னாள் பாடுகிற தன்னுடைய மகிழ்ச்சியின் பாடலிலே என்னுடைய கொம்பை அவர் உயர்த்தினார், கனப்படுத்தினார் என்ற ஒரு வார்த்தையை அன்னாள் சொல்லுகிறாள். வாசிங்க. ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு காலத்திலே நான் எல்லாரும் பெற வேண்டிய ஒரு நன்மையை பெறாதபடிக்கு எல்லாரும் என்னை மலடி என்று சொன்னார்கள், பிள்ளை இல்லாதவள் என்று சொன்னார்கள், என்னை வேதனைப்படுத்தினார்கள். தேவ சமூகத்திற்கு வந்து ஒவ்வொரு முறையும் நான் அழுது 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 கடந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. பிள்ளை இல்லை என்று சொன்ன உடனே அது ஒரு சாபமாக, அது ஒரு தள்ளப்பட்டதாக, ஒரு வேதனைக்குரியதாய், நம்முடைய இயலாமையை மற்றவர்கள் தலைகுனியத்தக்கதாய் பேசுகிற, வேதனைப்பட பேசுகிற வார்த்தைகள் உண்டு. அந்த வேதனையெல்லாம் கேட்டவ ஒரு நாள் பிள்ளை பிறந்த உடனே அவ பாடுற பாடலை என்ன சொல்ற தெரியுங்களா? என் கொம்பை சொல்லுங்க, வாசிங்க. என் கொம்பு கர்த்தருக்குள். அப்ப அது வரைக்கும் இது கொம்பு இருந்ததா இல்லையா? சொல்லுங்க, கொம்பு இருந்ததா இல்லையா? யாராவது ரொம்ப அதிகமாக பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கொம்பு முளைச்சிருச்சோ அப்படின்வாங்கள்ல. கொம்பு முளைச்சிருச்சோ. அப்போ கொம்புன்னு சொல்றது ஒரு கணத்தை கொடுக்கிறது. தேவன் என்னை வெறுமையாய் வைக்காதபடிக்கு என்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலே நாம் பெற முடியாத காரியமாய் இருந்ததோ, அல்லது கனவீனப்படுத்தப்படுகிற வேலைகள் இருந்ததோ, அந்த கனவீனப்படுத்த வேண்டிய இடத்திலே ஆண்டவர், இந்த இடத்துல அன்னாளுக்கு சொல்லப்படுகிறது, அவளுடைய கொம்பை தேவன் உயர்த்தினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 4 மூலைகளிலுமே
நீ ஒரு கொம்பை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தத்தை குறிக்கிறது, அது பரிசுத்த கொம்பை குறிக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் 2 காரியங்களை ஏற்படுத்துகிறார். ஒன்று கனத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், மற்றொன்று பரிசுத்தத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அவருடைய வல்லமை நம்மை கனம் உள்ளவர்களாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கனவீனப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம், கனவீனம் உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் அன்னாள் சொன்னதை போல இந்த 26வது ஆண்டிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய கொம்பை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சிங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் அழுதுகிட்டே நீங்கள் தலை குனிஞ்சிட்டு இருந்தீங்களோ, அந்தந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு முறை ப்ரேயர் ஹவுஸில் இருக்கும் பொழுது, தலைமை சபையில் இருக்கும் பொழுது, என்னோடு கூட இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க ஒரு 15 பேர் இருப்பானுங்க. எல்லாம் இப்போ இந்த ரஃபேல் ரூபஸ் இருக்காங்க, அந்த மாதிரி சைஸில் தான் எல்லாருமே இருப்பாங்க. எதுக்குன்னு சொன்னால் எல்லாம் கூட சேர்ந்து பாய் போகிறது, சேர் போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷமாக என் கூடவே இருப்பாங்க. எல்லா வேலையை முடிச்சுட்டு நாங்கள் போய் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் உட்காருவோம், எல்லோரும் லைனாக சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார்னா பசங்களை திட்டுவார். ஒழுங்காக வேலை செய்கிற, நீ இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு திட்டுவார். அப்படி திட்டும் பொழுது ஒரு பையனை குறிப்பிட்டு அவர் திட்டுறார். அப்படி அவர் பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவன் சாப்பிட்றான். சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு எடுத்து அப்படி வாயில் வைக்கிறான். அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் சாப்பாடில் விழுது. அது விழுந்துகிட்டே இருக்குது. அப்படியே குனிஞ்சிட்டே அதை பிசைஞ்சு சாப்பிட்ருக்கான். நான் பார்த்துட்டே இருக்கேன். இன்னைக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு கடை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்தானத்தில் அந்த தம்பி இருக்கிறான். அப்படிங்க, நீ கூட சில நேரங்களில் சாப்பிடும்போது கண்ணீரோடு சாப்பிட்ட சூழ்நிலைகள் உண்டு நமக்கு. தாவீது சொல்கிறார், என்னுடைய அப்பத்தை நான் கண்ணீரோடு புசிக்க வேண்டியதாக இருக்குது, என்னுடைய படுக்கையை என்னுடைய கண்ணீரினால் நனைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வருகிறது. இவைகளின் மத்தியிலே இருந்த ஒரு தாவீதை தான் தேவன் மிகவும் பெரிய ஒரு ராஜாவாய் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பதிலை ஆண்டவர் செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான பரிசுத்த ஜீவியத்தை ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி ஒரு பலிபீடத்திற்கு ஒரு கொம்பு இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, பரிசுத்தம்னு சொன்னால் பொதுவாக வேதத்தில் பரிசுத்தம் இருக்குது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தில் பரிசுத்தம் தேவைப்படுது. ஒவ்வொருவரையும் ஒரு காரியத்தில் தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அதை வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு மாத்திரம்தான் தெரியும், தேவன் இந்த காரியத்திலே நமக்கு ஒரு பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், பரிசுத்தம்ன்றது இதில் தான் அதில் தான் அப்படின்னு கிடையாது. சிலர் துணி எடுக்கிற, ட்ரெஸ் எடுக்கிறதுல, துணிமணியிலேயே அவங்க விழுந்து கிடப்பாங்க. அதில் ஒரு பரிசுத்தம் வேணும். சிலர் சாப்பிட்றதையே வாழ்க்கையாக நினச்சிருப்பாங்க, அது ஒரு பரிசுத்தம் வேணும். சிலர் வேலையே வேலைன்னு இருப்பாங்க, அது ஒரு பரிசுத்தம் வேணும். நான் சொல்லுகிறேன், தேவனை விட்டு நம்மை விலக்குகிற எந்த காரியத்தையும் நான் சொல்லுகிறேன் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனோடு நெருங்க வேண்டும். தேவனோடு நெருங்குதலுக்கு எது தடையாக இருக்குதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை குறைய பண்ணுகிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் நமக்கு தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார். என்ன வல்லமை தெரியுங்களா? நம்மை கனப்படுத்துகிற ஒரு வல்லமை, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபித்து நாம் திருவிருந்துக்குள்ளே நாம் கடந்து திருவிருந்துக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் திருவிருந்து கொடுப்பேன். ஆனால் பிப்ரவரி மாதத்திலிருந்து சபைக்கு சரியாய் கலந்து கொள்ளாமல் இருப்பீர்களானால் நான் திருவிருந்து தரமாட்டேன். அதே போல் சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு சனிக்கிழமை காலையிலும் மாலையிலும் வராமல் இருந்தால் பிப்ரவரி மாதத்திலிருந்து நான் திருவிருந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதை இப்போவே சொல்லிடுறேன். ஒருவேளை ஜனவரி மாதத்தில் அடுத்த திருவிருந்து வந்தாலும் அதையும் சர்வ் பண்ணிடுவேன். பட் பிப்ரவரியிலேருந்து நாம் அந்த ஒழுங்கை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழும்பி நின்று நம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். நம் தேவ சமூகத்திலே கைகளை கூப்பி நாம் ஜெபிப்போம். என்னை சந்தியும் ஆண்டவரே, என்னை சந்தியும் ஆண்டவரே. என் வாக்கு தத்தத்தை நான் அடையும்படிக்கு என்னை சந்தியும்.
ஆண்டவரே, நான் வெறுமையாக இருக்கிறேன், நான் விருப்தி ஆகத்தக்கதா என்னை சந்தியும். உம்முடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீர் என்னை சந்திப்பீராக. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை சந்திப்பாராக. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை சந்திப்பாராக. இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சந்திப்பாராக. நம்முடைய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய தயவை நமக்கு தருவாராக. நம்முடைய இரக்கத்தை தருவாராக. நம்முடைய கிருபை பெரியது, நம்முடைய கிருபை பெரியது, நம்முடைய கிருபை பெரியது, நம்முடைய கிருபை பெரியது. என்னை சந்தியும் ஆண்டவரே, எங்களை சந்தியும் ஆண்டவரே, எங்களை சந்தியும் ஆண்டவரே, என்னை சந்தியும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சந்தியும் ஆண்டவரே, நீர் என்னை சந்திப்பீராக. இந்த வருஷம் முழுவதுமாய் சந்திக்கப்படத்தக்கதாய் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கிருபை செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.